Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம ஃபைல் சிஸ்டம் vs DBMS னா என்னன்னு characteristics of DBMS னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அடிஷ்னலா சில டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஃபைல் டைரக்டரினா என்ன, லெவல்ஸ் ஆஃப் டைரக்டரினா என்ன, அந்த டைரக்டரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்ன்றத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஃபைல் சிஸ்டம் vs DBMS அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது தான் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, இல்லை வந்து சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படின்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, த யூசர் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு ரைட் த ப்ரொசீஜர். இது வந்து ஃபைல் சிஸ்டம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இன் தி சிஸ்டம் யூசர் ஹேஸ் டு ரைட் த ப்ரொசீஜர் ஃபார் மேனேஜிங் த டேட்டாபேஸ். அப்படின்னு என்னன்னா டேட்டாபேஸ் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், இப்படி தான் டேட்டாஸ் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் ஃபைல் சிஸ்டமில் யூசர், அதாவது நம்ம தான் யூசர், ஹியூமன் தான் யூசர். அப்போ யூசர் தான் வந்து அது எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம தான் போய் டைரக்டரியில் எந்த இடத்துல என்ன பேரில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றத கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து டிபிஎம்எஸ் கிவ்ஸ் அன் அப்ட்ராக்ட் வியூ ஆஃப் டேட்டா தட் ஹைட் த டீட்டெயில்ஸ். அப்படின்னு என்னென்னா அப்ட்ராக்ட் வியூனாவே என்னென்னா என்னன்னு மட்டும்தான் சொல்லு, எப்படின்றத சொல்லாது. அதுதான் வந்து அப்ட்ராக்ட் வியூன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா இருக்குன்னா அது என்ன டேட்டான்றதை மட்டும்தான் காமிக்கும். அது இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இருக்குன்னா அது உங்கள் மொபைல் நம்பரை மட்டும்தான் காமிக்கும். அந்த நம்பர் வந்து எத்தனை டிஜிட் நம்பர், எவ்வளோ டிஜிட் வேற அக்செப்ட் ஆகும், மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இதை தான் வந்து நம்ம அப்ட்ராக்ட் வியூ ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபைல் சிஸ்டமில் வந்து ப்ரொவைட் த டீட்டெயில் ஆஃப் அ டேட்டா ரெப்ரசன்டட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் அ டேட்டான்னு சொல்லுவோம். இங்கே என்னென்ன டீட்டெயிலாம் தெரியாதோ ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இனிஷியல் டு ஃபைனல் ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வியூ பண்ண முடியும். அடுத்து டிபிஎம்எஸ் ப்ரொவைட் அ கிராஷ் ரெக்கவரி மெக்கானிசம். டிபிஎம்எஸ் ப்ரொடெக்ட் த யூசர் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபெயிலியர். ஸோ அப்படின்னு என்னென்னா இப்போது உங்களோட டேட்டா எல்லாம் லாஸ் ஆக போகுது அப்படின்னா, இப்போ லாஸ் ஆயிடுச்சு, கிராஷ் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணலான்னா அதை திரும்பியும் கொண்டு வரதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து மெத்தட்ஸ் வந்து டிபிஎம்எஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸை வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது, இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை, இல்லை உங்கள் லேப்டாப் இல்லை வச்சுருக்கீங்க, சிஸ்டம் வச்சுருக்கீங்க, திடீர்னு ஏதாச்சும் இஷ்யூ ஆகி உங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலைன்னா அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து இது வந்து செக்யூரிட்டி நிறைய ப்ரொவைட் பண்ணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். இதே வந்து கிராஷ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸில். இதே ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் உங்கள் லேப்டாப் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற எல்லா ஒரு சில ஆன் ஆகலை அப்படின்னா திருப்பி நீங்கள் போய் சர்வீஸ் கொடுப்பீங்க. சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து திருப்பியும் ரீபூட் தான் பண்ணணுன்றப்போ உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா பேக்கப் எடுத்துக்கலாம். பேக்கப் எடுக்க முடியாதப்போ உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிடும், லாஸ்ட் ஆகிடும். அது வந்து இந்த ஃபைல் சிஸ்டமில் இருக்குது. பட் டிபிஎம்எஸ்ல அந்த கான்செப்ட் வந்து இல்லை, அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் எப்போ வேணாலும். இன்னொன்று வந்து ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி டிபிஎம்எஸ்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் இப்போ நீங்கள் ஒரு ஃபைலே வந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் சிஸ்டம்லேயோ எங்கேயாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறீங்க, ஹைட் பண்ணியோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் செட்டிங்ஸ்லாம் மாற்றினாவே உங்கள் ஃபைலை கண்டுபிடிச்சிடலாம்.
அதை தான் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து DBMS contain a wide variety of sophisticated technique to store and retrieve the data. அப்படின்னா என்னன்னா sophisticated அப்படின்னா என்னன்னா கஷ்டமான. ஸோ வந்து இந்த டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமான நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபைல் சிஸ்டமில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ எந்த டெக்னிக்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து DBMS take care of concurrent access of data using some form of locking. அப்படின்னு என்ன மீனிங்னா டேட்டாவை வந்து நம்ம இந்த DBMSல வந்து லாக் பண்ணி வைக்கலாம். இப்போ கன்கரண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரே டைமில் நிறைய டேட்டாஸ் ஆக்சஸ் ஆகுது அந்த மாதிரி டைமில். இங்கே வந்து ஃபைல் சிஸ்டமில் கன்கரண்ட் ஆக்சஸ் பண்ணனா வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகும். என்ன மாதிரினா இன்ஃபர்மேஷன்ஸ் சிலது வந்து லாஸ்ட் ஆயிடலாம், இல்லை வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிடலாம், ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபைல் சிஸ்டமில் நடக்கும். ஸோ DBMSக்கும் ஃபைல் சிஸ்டமுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் DBMSனால் என்னென்னு பார்க்க போகிறோம்.